தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் கேவிகே ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 34,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷி விக்யான் கேந்திரா திருநெல்வேலியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணணும். இங்கே உங்களுடைய பெயர், அடுத்து உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். உங்களோட கரஸ்பாண்டட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதாவது தொடர்புக்குரிய முகவரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே கொடுக்கணும். அடுத்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணணும். பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட நேஷனாலிட்டி, ரிலீஜியன், உங்களுடைய மதம் எதுவோ அதோட டீட்டெயில்ஸ், உங்களுடைய கேஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 10th 12th டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி முடிச்சிருக்கேன்னு அதோட டீட்டெயில்ஸ்னு சொல்லி அவங்க கேட்டிருக்க மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணணும். அதாவது எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, சேலரி லெவல் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, பீரியட் ஆஃப் சர்வீஸ் என்ன, அதெல்லாமே எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே பிளேஸு டேட்டை ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸு, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸு, உங்களோட ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப்னு சொல்லி என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணணுமோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி சேர்மன் ICAR-RVS- கிருஷி விக்யான் கேந்திரா, உரிமில லெகில் என் வில்லேஜ், கடையநல்லூர் தாலுக், தென்காசி டிஸ்ட்ரிக்ட் 627852 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கிருஷி விக்யான் கேந்திராலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்னவேல் சுப்பிரமணியன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு தான் இது. இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு நிறுவனம், அதாவது இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 4 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சீனியர் சயின்டிஸ்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது, ஒரு வேக்கன்சிஸ். சேலரியை பொறுத்த வரைக்கும் 37,400 67,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. 7th CPC படி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டரல் டிகிரி வந்து ரெலவெண்ட் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும். அதோட ரெலவெண்ட் ஃபீல்டில் பேசிக் சயின்சஸில் 8 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 8 years எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம், லெக்சரராக இருந்திருக்கலாம், அல்லது எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 47 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஹார்டிகல்ச்சர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி 15,600 39,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் ஏதாவது வச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஹார்டிகல்ச்சரில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்லேயே அனிமல் சயின்ஸில் வேக்கன்சிஸ் இருக்குது, ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 15,600 39,100 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் வெட்னரி சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் லேப் டெக்னீஷியன் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரி லெவல் 9,300 34,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் சேர்த்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக நீங்கள் அக்ரிகல்ச்சரில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 years, ஓபிசினா 3 years, இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கெலாம் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். 30 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கெலாம் 35 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் எடுத்துகிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஓபிசி கேட்டகரினா 3 years சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அங்கே 35 வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு 38 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 30 வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ் இன் ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸை மட்டும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் பேசிஸ்லங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.